குண்டலினி தியானத்துல வெவ்வேறு சக்கரங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. சக்கரங்கள் மேல தவம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு சக்கரங்களையும் தவம் செய்யும் பொழுது வெவ்வேறு விதமான மனநிலைகள் ஏற்படும். அதுக்காக தான் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில இடங்கள்ல இப்படி செய்யுங்க, இங்கெல்லாம் ஃபோக்கஸ் செய்ய வேண்டாம்னு ஒரு சேஃபான மெத்தட் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்வோம், இந்த இடத்துல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணா இந்த மாதிரிலாம் பவர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நினைச்சுக்குவோம். அந்த பவர்ஸ் கிடைக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு அங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, அதுக்குள்ளார அந்த எனர்ஜி போயிட்டு அதிகமான அக்யூமுலேட் ஆச்சுன்னு சொன்னால் அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. ஹேண்டில் பண்ண தெரியாமல் பவர் கிடைச்சானா என்ன ஆகும், ஹேண்டு தான் உடஞ்சி போகும். அப்போ எப்போதுமே என்ன செய்யணும்னா, எப்படி பவர் வந்த பிறகு எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்குள்ளாரெல்லாம் போகலாம். இல்லைன்னா சேஃபான மெத்தட் ஆக்கினைகள் நம்ம மனசை கொண்டு போனாலே எல்லா சக்கரங்களும் சிறப்பாக இயங்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை